இது வந்து ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையுமே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இது ஆனால் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். சட்னியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இதுவும் நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். இதுக்கு ரோஜாப்பூ சட்னின்னு எங்கள் குடும்பத்தில் சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீதா சுகுமாரன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி.